நம்ம இடுப்புக்கு எலும்புக்கு உகந்ததா களி கிண்ட போறோம். உளுந்து வச்சு அவல், பருப்பு ஒரு 50 கிராம், அவல் ஒரு 50 கிராம், உளுந்து ஒரு 50 கிராம், 20 ml, 4 எள்ளு, ஏலக்காய் ஆன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். 4 ஏலக்காயும் அப்படியே போட்டு இந்த அளவுக்கு செவக்க இருக்கணும் நமக்கு களிக்கு. உளுந்து பச்சை பயிறு போட்டு பண்ணணும்னா சூப்பரா இருக்கும். அது கூட எள்ளையும் போட்டுருவோம் நல்லா பொருள். இப்ப எள்ளும் பச்சை பயிறுமே நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த களி வாசமா இருக்கும். பச்சை பயிறு ரெண்டையும் நல்லா நுணுக்கிக்கணும். அவளை சும்மா லைட்டா நுணுக்கிக்கலாம். இதை தனியை கொட்டி ஆற வைக்கணும். தண்ணி வந்து நான் இது ஒரு பங்குக்கு 2.5 கிளாஸ் எடுத்துடுச்சு. நம்ம நல்லா பட்டு போல இதை நுணுக்கிட்டு வந்துடலாம். இதை நல்லா நுணுக்கி எடுத்துட்டேன். 1-2 நுணுக்கிக்கிட்டா போறோம். கொஞ்சோண்டு இனிப்பு எடுத்து கொடுக்க. எல்லாம் கொதிக்குது. அப்படியே தூவி கட்டி உருவாம கிண்டணும். உளுந்த கொட்டி கண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம அவளை சிம்முல மூடி வச்சிருவோம். 5 நிமிஷம் சிம்முல போட்டிருந்தோம். தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுருவோம். நெய் போட்டுருவோம். நல்லெண்ணெய் போட்டும் சாப்பிடலாம். இது இடுப்புக்கு ரொம்ப நல்லது.